அழுத கண்ணீராரா பெருகி தங்கா வரா வேண்டி, அழுத கண்ணீராரா தங்கா வரா வேண்டி, அவ அண்ணன்மார்கள் எங்கே எம்மா அதிபெரிய காண்டி, அவ அண்ணன்மார்கள் எங்கே எம்மா அதிபெரிய காண்டி, அவ அண்ணன்மார்கள் எங்கே எம்மா அதிபெரிய காண்டி, அவ அண்ணன்மார்கள் எங்கே எம்மா அதிபெரிய காண்டி. நாட்டில் வாழ்ந்த மக அருக்காணியால் தங்கம், பல நாட்டில் வாழ்ந்த மக அருகால் தங்கம், அந்த தெய்வமாக பெருங்குடிக்கே நேர்ந்ததம்மா பங்கம். ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா குள்ளம்பட்டியில் அன்னமார் தேவ திருவிழாவை தான் பார்க்க போகிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த குலதெய்வ கோயிலில் 1000 பங்காளிகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. நம்ம சாமியெல்லாம் கிளம்பிருச்சு தேவ திருவிழாவுக்கு. ஒரு வாரமாக இந்த ஃபங்க்ஷன் நடக்குது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஃபெஸ்டிவலு. டெய்லி நைட்டு வந்து இந்த மாதிரி படுகளம் பாடி ஆட்டம் ஆடிட்டு நல்லா கிராண்டாக பண்ணாங்க. அது ஆக்சுவலி பண்ணி குத்துறதான் இதில் முக்கியமான விஷயமே. இது வந்து பொதுவில் ஒரே ஒரு பண்ணி மட்டும்தான் நம்ம குத்துவாங்க. அது 2 பேருக்கு வந்து சருள் வந்து அவங்க தான் பண்ணுவாங்க. தனிப்பட்ட முறையில் யாருமே பண்ண மாட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் வச்சு எல்லாருமே வந்து கெடா வெட்டுறது பண்ணுவாங்க. பூசை கூட ரெடி ஆகுது. அதாவது பூஜைக்கு தேவையான பழம், அதுக்கப்புறம் பொங்கல் வைக்கிற பாத்திரம் எல்லாமே கோவில் சார்பாகவே கொடுத்துருவாங்க. ஃபுல் வான வேடிக்கையை பாருங்கள். சாமி வந்து கரெக்டாக 2 மணிக்கு தான் கிளம்பிச்சு. கோவிலிருந்து பதிக்கு போய் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் வைக்க போகிறோம். அதனால் அங்கேருந்து பதிக்கு ஒரு 1 கிலோமீட்டர் நடந்து போகிறோம். ஃபுல் வான வேடிக்கை. ஜனங்க 2 மணிக்கு பாருங்கள் எவ்வளோ ஜனங்க எவ்வளோ வந்து பார்க்குறாங்கன்னு. இப்போது அடுத்த நாள் காலையில் பொங்கல் வச்சுட்டு கோவில் பூஜை நடக்கிறதுக்கு எப்படி மதியம் ஆயிரும், ஈவினிங் ஆயிரும். ஸோ அதுக்காக கோயில் சார்பாகவே காணியாட்சிக்காரங்கெல்லாம் இந்த மாதிரி ஜனங்க வந்தால் வெயிலில் இருக்கக்கூடாது, நிழலில் வந்து இருக்கணும்னு எவ்வளோ அழகாக பாருங்கள் பந்தல் போட்டு நீட்டாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் வைக்கிறதுக்கு அவங்களே நம்ம வந்து கல் எடுத்து போடணும். அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும் முன்னாடியே. அதாவது குடும்பத்தில் ஒருத்தர் போய் நைட்டு 10 மணிக்கே ரெடி பண்ணி வச்சுட்டாங்கங்க. அவங்களே சேர் போட்டு உக்காந்துட்ருக்குறாங்க. 12 மணிக்கு மேலே எப்படி ரெடி ஆகும் அப்படின்னு. ஆனால் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் ரெடி ஆச்சு. ஏன்னா சாமி இங்கேருந்து பதிக்கு போனதே வந்து பார்த்திங்கன்னா 2 மணிக்கு தான் போனாங்க. 2 மணிக்கு போய் முதல்ல கருப்பு சாமிக்கு தான் பொங்கல் வைப்பாங்க. கருப்பு சாமிக்கு பொங்கல் வச்சு கெடா வெட்டினதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் தான் மற்றவங்கெல்லாம் பொங்கல் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணுவாங்க. 2 மணிக்கு பாருங்கள் கூட்டத்தை பாருங்கள். மொத்தமாக 400 பொங்கலுக்கு மேலே 400 குடும்பங்கள் பொங்கல் வச்சாங்க. நிறைய பேர் வந்து பல சூழ்நிலையால் வைக்க முடியாமல் போயிடுச்சு, பல விஷயங்களால். ஸோ மீதி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லபடியாக பொங்கலை வச்சு கிராண்டாக செலிப்ரேட் பண்ணாங்க. ஒவ்வொரு குடும்ப சார்பாக பொங்கல் வச்சதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கெடா வெட்டிக்கலாம். அங்கேயே கெடா வெட்டிட்டு மறுபடியும் வீட்டுக்கு பூஜையெல்லாம் முப்பூஜை முடிஞ்சு எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு அவங்க உரமுறைக்கு தகுந்த மாதிரி அவங்க வேணும்னா 2, 3 கெடா வெட்டிப்பாங்க. ஸோ அவங்க எவ்வளோ உரமுறை இழைச்சிருக்காங்களோ அது அவங்களுக்கு தகுந்த மாதிரி. மேக்ஸிமம் இங்கே எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா 3-4 கெடா தான் ஒவ்வொரு ஃபேமிலியும் அவ்வளோ கிராண்டாக பண்ணுறாங்க இந்த தேவ திருவிழாவை. இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு அப்புறம் தான் இதை பண்ணுறாங்க. முழுசாக 19 வருஷம் முடிஞ்சிருச்சு. 19 வருஷம் கழிச்சு 20வது வருஷம் தான் மறுபடியும் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் பண்ணி குத்துறதுக்கு முன்னாடி எல்லாம் எவ்வளோ கூட்டம் பாருங்கள். அவ்வளோ கூட்டம் ரெடியாக இருக்குது. உள்ளே இருந்து சாமியாடி அருளோட ஃபுல் ஃபோர்ஸாக வந்து தான் அந்த குத்துவோம். ஃபுல் க்ரௌடுங்க. இந்த வெயிலில் ஒன்றும் முடியல. ரெடி ஆயிடுச்சு. ஆனால் இந்த கூட்டத்தில் என்னால் அந்த ஒரு இதை வீடியோ எடுக்க முடியல. அங்கே பாருங்கள் அவ்வளோ ஃபோர்ஸாக எல்லாம் தள்ளுறாங்க. ஒன்றும் முடியல. இருந்தாலும் ஓரளவுக்கு நான் கவர் பண்ணி எடுக்க முடிஞ்ச அளவுக்கு எடுத்திருக்கேன். சாமி உள்ளே இருந்து சாமி வராங்க. ரொம்ப கூட்டம். இதெல்லாம் இப்போ இந்த டைமுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12-1 மணிக்கு மேலே ஆயிடுச்சு இந்த பண்ணி குத்துற சீனெல்லாம் வர்றதுக்கு. அவ்வளோ நேரம் கோவில்லையே ஜனங்க வெயிட் பண்ணி பார்த்தாங்க. ஃபுல் டே அன்னதானம். அதாவது முன்னாடி நாள் ஃபுல் டேவும் அன்னதானம், நைட்டு ஃபுல்லாக அன்னதானம் நடந்துச்சு கோவிலில். அடுத்த நாள் காலையிலையும் ஃபுல்லாக அன்னதானம். கோவிலில் பொங்கல் வச்சுட்டு எல்லாம் வெளியூரில் இருந்து தான் நிறைய பேர் வந்திருந்தாங்களா. ஸோ அவங்கெல்லாம் அங்கேயே தங்கியிருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு ரெடி பண்ணியிருந்தாங்க. தண்ணி வசதி எல்லாமே ரெடி பண்ணியிருந்தாங்க. நல்லா சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. உள்ளே இருந்து அருளோடு வர்றதுக்காக எல்லோரும் ஆவலோடு காத்திருக்கோம். இவ்வளோ கூட்டத்துலேயும் வெயில்லையும்
இதை வந்து பார்க்குறதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், நிறைய பேத்துக்கு சாமி வந்துருச்சுங்க. அவங்க ஒரு பாட்டு பாடுறாங்க, ஏதோ படுகளம் பாட்டு பாடுறாங்க. நிறைய பண்ணுறதுனால நிறைய பேருக்கு அருள் வந்துருச்சு. இங்கே பாருங்கள், சாமி ரெடி ஆயிடுச்சு. சாமி வந்தாங்க. இவங்க தான் பெரிய பூசாரி. இவங்க தான் முதல்ல வந்து அந்த இது பண்ணுவாங்க. இதுக்கு அடுத்தது இன்னொரு பூசாரியும் வருவாங்க. இவங்களுக்கு அடுத்து அவங்களும் வரிசையாக 3 பேர் இந்த மாதிரி இருந்தாங்க. அவங்க மட்டும்தான் எப்பவுமே இதை பண்ணுவாங்க. ஏன்னா இது அவங்களுக்கான காணியாச்சு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காணியாச்சு இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க பண்ணுவாங்க. இவரெல்லாம் ரொம்ப காலமாக படுகளம் பாடி ஆடி இந்த கதையை முழுசாக சொல்ல தெரிஞ்ச ஒரு இது. தண்ணி இது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமும் ஏதோ ஒரு கடைசியாக ஒரு படுகளம் பாட்டு இருக்குது. அதை அவர் பாடி சொல்கிறாரு. ஆனால் எனக்கு அது புரியலை. அவங்க சொன்னதும் எனக்கு சரியாக காது கேட்கல. அவருக்கு ஏஜ் ஆயிடுச்சு. அதனால்